வணக்கம். நான் உங்க முத்துக்குமாரி. நம்ம சேனலை நீங்க இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையும் மறக்காம குடுத்துக்கோங்க. ஸோ தட் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ப்ராப்பரா நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்டோபர் மாதத்துக்கான மாத ராசி பலன். வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது எல்லாருமே ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. மாத கிரகங்களான சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், சந்திரன் எல்லாமே டிரான்சிட் ஆயிருக்கு. கன்னியில் இருந்த சூரியன் அக்டோபர் 17ஆம் தேதி துலாம்குள்ளே வராரு. கன்னியில் இருந்த புதன் அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து துலாம்குள்ளே வராரு. துலாமில் ஆல்ரெடி இருந்த சுக்கிரன் அக்டோபர் 13ஆம் தேதி விருச்சகத்துக்குள்ளே வராரு. மிதுனத்தில் இருந்த செவ்வாய் அக்டோபர் 20ஆம் தேதிக்கு மேலே கடகத்துக்குள்ளே நீசமாகிறாரு. ஸோ இந்த பலன் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் இது உளவியல் மாற்றங்களையும், மன ரீதியான மாற்றங்களையும், பொருளாதார மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுக்க போகுது. அந்த மாற்றங்கள் என்ன மாதிரியாக இருக்க போகுது? பாசிட்டிவாக, நெகட்டிவாக, எதில் கவனமாக இருக்கணும், எது ரொம்ப சூப்பராக இருக்க போகுது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நாம் இப்போ பார்க்கக்கூடிய ராசி தனுசு. காலபுருஷனுக்கு 9ஆம் ராசி, குருவுடைய மூலத்திரிகோண வீடு, அதிக சுபத்துவம் அப்படிங்கிறது உடைய வீடு. இருக்கிற எல்லா பாவகத்திலையுமே ரொம்ப ரொம்ப ஆஸ்பீஷியஸான ஒரு பாவகம் அப்படிங்கிறது தனுசு. ஸோ இந்த தனுசு அப்படிங்கிறது நவாம்சத்தில் ஒரு முக்கியமான வீடும் கூட. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? ராசிநாதனான குரு இருக்கிறது எங்கே? 6ல். பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். சுக்கிரனுடைய வீட்டில் தான் இருக்கிறாரு. ஆனால் ஒன்றே ஒன்று என்னென்னா, சுக்கிரனுடைய பார்வையும் அந்த 6ஆம் இடத்துல விழுது. அப்போது ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஹெல்த் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தனுசுக்கு நான் முதல்ல சொல்லதே ஹெல்த் இஸ் வெல்த். அப்போது ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருங்க. ஏதாவது மெடிசின்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக மெடிசின்ஸை எடுங்க. எந்த மெடிசின்ஸையுமே ஸ்கிப் பண்ண வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி கடன், குடுக்கல், வாங்கல் இந்த மாதிரியான விஷயங்களையுமே ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க. தேவையில்லாத ஒரு எதிரித்தனம், எதிர்ப்பு அப்படிங்கிறதையும் இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது கொடுக்கும். பட் சுக்கிரன் வந்து பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் தான், அக்டோபர் முதல் 2 வாரம் எந்த பிரச்சனையும் இல்லை. கடைசி 2 வாரத்தில் மட்டும் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரிங்க, நாங்கள் தொழில் பண்ணுறோம், எங்களுக்கு எப்படி இருக்குது? நல்லாவே இருக்குது. 2 சுபகிரகத்தோட பார்வை 6ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்போ தொழில் மூலமாக நல்ல லாபம், நல்ல இன்வெஸ்ட்மெண்ட், நல்ல பார்ட்னர்ஸ். அதாவது இவ்வளோ நாள் நான் வேலையில் தான் இருந்தேன். பட் எனக்கே ஒரு பிஸ்னஸ் ஐடியா வந்திருக்கு. என்னுடைய படிப்பு வேறு, என்னுடைய வேலை வேறு. பட் ரொம்ப நாளாக எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் படிப்பு கொடுத்த வேலையில் எனக்கு திருப்தி இல்லை. நான் தொழிலுக்குள்ளே இறங்கி சொந்தமாக தொழில் பண்ணி நல்ல லாபம் எடுத்து நல்ல பெயர் புகழ் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். அதை இந்த மாதம் நிறைவேற்றுவீங்க. நிறைய பேர் வேலையிலேருந்து தொழிலுக்கு மாறக்கூடிய ஒரு பிராப்தத்தை இந்த காம்பினேஷன் தாராளமாக கொடுக்குது. சரிங்க, ஓகே, நாங்கள் தொழிலெலாம் இல்லை, நாங்கள் வேலை தான் பார்த்துட்ருக்கோம், எங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, 10ஆம் இடம் நல்லா தான் இருக்குது. 10ஆம் அதிபதி 11ல் இருக்கிறதுனால ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கேன்னா வேலை கிடச்சிரும். வேலை எப்படி கிடைக்கும்னா நல்ல டெசிக்னேஷனில் கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ கூட அட்டென்ட் பண்ணி எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன்லாம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. பட் நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோடய கிடச்சிரும். அதே மாதிரி 11ஆம் இடம் வலுத்திருக்கிறதுனால யாருடைய ரெக்கமெண்டேஷன் அல்லது ரெஃபரன்ஸ் மூலமாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போது என்ன தான் கடன், நோய், எதிரி இதிலலாம் கவனமாக இருங்கன்னு ஸ்டார்டிங்கில் சொன்னாலும், அடுத்து நான் சொன்ன 2 ப்ரெடிக்ஷனும் ரொம்பவே பாசிட்டிவ். தொழில், வேலை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்க போகுது. குடும்பம் எப்படி இருக்குது? கணவன் மனைவிலாம் எப்படி இருக்காங்க? 2வது திருமணம் நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி ஏதாவது சண்டையில் பிரிஞ்சு கோர்ட் கேஸ்னு நீங்கள் போயிட்டுருக்கீங்கன்னா, கேஸ் உங்கள் பக்கம் வின் பண்ணுறதுக்கும், கேஸ்லேருந்து நீங்கள் ரிலீவ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்பவே ஸ்ட்ராங். அப்போது கல்யாணம் ஆகுமா புதுசாக அப்படின்னா ஆகும். ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறத ரொம்ப மேண்டேட்ரியாக பார்த்துக்கோங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி எப்படின்னாலும் 11ல் இருக்கிறாரு. அப்போது நட்சத்திர பொருத்தம் பார்க்காம கட்டம் பொருந்ததா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். சைல்டு பர்த் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? செவ்வாய் நல்லா தான் இருக்கிறாரு புதனுடைய வீட்டில். பட் ஆனால் அக்டோபர் 20க்கு மேலே நீசமாகிறாரு. அப்போது அக்டோபர் 20க்கு முன்னே நல்லாயிருக்கு சைல்டு பர்த். நீசமானாலும் சந்திரனுடைய அமைப்பு இருக்கிறதுனால ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. என்னதான் இருந்தாலும் பகை நீசத்தில் தான் செவ்வாய் போயிட்டுருக்கிறதுனால ஒரு பெருசாக ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங்கான யோகம் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா புத்திரகாரகனான குருவுக்கும் சுக்கிரனுடைய பார்வை இருக்குது. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான சான்சஸ் அப்படிங்கிறது இல்லை. பிறந்த குழந்தைகளாக இருந்தாலுமே கொஞ்சம் சேட்டை, முரண்டு, அடம், உங்களோட ஒரு முரண்பட்டு நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபோர்த்கமிங் மந்த்ஸில் இது சரியாயிடும். ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. கடன் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்கன்னு நான் சொல்லிட்டேன். சரிங்க, நாங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாமா அப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதி குரு சுக்கிரனுடைய பார்வையில் ப்ராப்பர்ட்டி வாங்குறத விட ஒரு வீடு வச்சுருக்கீங்கன்னா அதை ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது,
ஒரு வீட்டை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராவாக உங்களுடைய ஒரு லக்ஸுரிக்காக ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிறது, வீட்டுக்குள்ளே இன்டீரியர்ஸ் பண்ணுறது, ப்ராப்பர்ட்டி வாங்காமல் லையபிலிட்டி வாங்குறது, அதாவது காரு, ஒரு அப்டேட்டடான ஒரு மொபைல் ஃபோன், நல்ல பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் வாங்கி போடுற ஒரு யோகம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதத்தில் ஸ்ட்ராங்காக இருக்குது. ப்ராப்பர்ட்டிக்கான லக் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, பட் ப்ராப்பர்ட்டி எக்ஸ்டென்ஷன், ப்ராப்பர்ட்டி என்ஹான்ஸ்மெண்ட் இதுக்கெல்லாம் வாய்ப்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்க, வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? 8ல் இருந்த செவ்வாய் வந்து நீசமாகிறாரு. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடியது சுக்கிரன். அப்போது வெளிநாட்டு யோகம் அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுமே நல்லா இருக்க போகிறீங்க. அக்டோபர் 2nd வீக்குக்கு மேலே நல்லா இருக்குது. 2nd வீக்குக்கு மேலே அங்கே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைக்கும். அங்கே இருக்கிறவங்களும் கொஞ்சம் நல்லா இருப்பீங்க. உங்களோட பர்சனலாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனலாக இருக்கட்டும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நிம்மதியாக இருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்க முடியும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிங்க, எங்களுக்கு வந்து ஸ்டடீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிபதியான குரு சுக்கிரனுடைய பார்வையில், அப்போ வீட்டில் கொடுக்கக்கூடிய செல்லம் அப்படிங்கிறது குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்கும். தனுசு ராசி குழந்தைங்க உங்களுக்கு இருக்காங்க, அல்லது தனுசு ராசியில் பிறந்த உங்கள் பிள்ளைங்க ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு படிச்சுட்ருக்காங்கன்னா, பெற்றவங்களான நீங்களே வா சும்மா முடிவை 4 நாள் லீவு போடு, வா ஒரு கல்யாணத்துக்கு வா, ஒரு விசேஷத்துக்கு வான்னு நீங்கள் கூப்பிட்டு போவீங்க. அதனால் அவங்க ஸ்டடீஸ் வந்து கெடுமே தவிர்த்து அவங்களா கெடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த குழந்தைங்களா கெடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. அப்போ தேவைக்கான ஒரு ஃபங்க்ஷனாக கூட்டிகிட்டு போங்க. சின்ன குழந்தைனா கூட பரவாயில்ல, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு எக்ஸாம் போச்சுன்னா ஒரு வருஷம் போச்சு. அதனால் ரொம்ப அன்னெசரியாக அப்பா அம்மா கூப்பிட்றாங்கன்னு நீங்களும் போகாதீங்க. முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் படிங்க. இந்த விஷயங்களை பண்ணாலே வந்து தனுசு மேஜரான ஹெல்த் த்ரெட்ஸில் இருந்தும், ஃபினான்ஷியல் லாஸஸில் இருந்தும், வரப்போகிற எல்லா ஆபத்தில் இருந்தும் நம்மளை காப்பாற்றிக்கலாம். என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அந்த பிரச்சனைக்கு என்ன மருந்துங்கிறதையும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் சொல்லிட்டேன். அதில் கவனமாக இருந்துக்கோங்க. நிறைய விஷயம் ரொம்பவே பாசிட்டிவாகவும் இருக்குது தனுசுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது வெறும் ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தாங்க. உங்கள் ஜாதகத்துக்கான பிரத்யேகமான பலன் தெரியணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் தான் சொல்லுவேன். லைஃப் ஸ்டைல் ரெமடிஸ் அப்படின்னா என்ன நீங்கள் கேட்கலாம். அதாவது வாழ்வியல் பரிகாரங்கள்னு அர்த்தம். அன்றாடம் நீங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வேலை, அதாவது ஒரு ஸ்கூல் போகிறது, ஒரு காலேஜ் போகிறது, ஒரு ஆஃபீஸ் போகிறது, தூங்குறது, வாக்கிங் போகிறது மாதிரி செய்யக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் உள்ளே எம்பர்ட் ஆகிடும். இந்த மாதிரி வாழ்வியல் மாற்றங்களை கொண்டு வந்தே உங்களுடைய கர்மாவை நீங்கள் கழிக்கலாம், நல்ல வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போகலாம். இதில் சில ஸ்பிரிச்சுவல் ரெமடிஸும் இருக்கும். பட் எதுக்குமே நீங்கள் பெருசாக பணம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. காஸ்ட் எஃபெக்டிவ் தான். இன்ஃபேக்ட் நீங்கள் 0 ஸ்பெண்டிங்லேயே நிறைய ரெமடிஸ் பண்ணலாம். இந்த மாதிரியான ரெமடிஸை பண்ணி பெனிஃபிட் ஆனவங்க நிறைய பேர். அந்த வரிசையில் நீங்களும் இடம் பெறணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். ஆல் த வெரி பெஸ்ட் தனுசு. நன்றி, வணக்கம்.